வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A எக்ஸாமில் ஜென்ரல் இங்கிலீஷ் பகுதிகளில் செஞ்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி தான், சேஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தமிழில் செஞ்ச சேஞ்சஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இங்கிலீஷில் செஞ்சிருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ குரூப் 5A இதில் லாஸ்ட் தட் இஸ் எஸ்ஏ இருக்க போது தமிழில் இருக்க அதே சேம் சிலபஸ் தான் இங்கேயும், சில லைட் மாடிஃபிகேஷன்ஸை விட. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. ஆனா எதுல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சில ஏரியாஸ்ல மார்க் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சில ஏரியாஸ்ல மார்க் குறைச்சிருக்காங்க. எஸ்ஏ லாஸ்ட் டைமும் 10 மார்க் தான், ஸோ இந்த டைமும் 10 மார்க் தான். லெட்டர் ரைட்டிங், ஸோ லாஸ்ட் டைமும் 10 மார்க், இந்த முறையும் உங்களுக்கு வந்து 10 மார்க் தான். ப்ரிசிஸ் ரைட்டிங், இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங் பகுதிகளில் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் ப்ரிசிஸ் ரைட்டிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா 15 மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்லையும் ப்ரிசிஸ் ரைட்டிங் 15 மார்க்காக மதிப்பெண்களாக இன்க்ரீஸ் செய்திருக்கிறார்கள். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது 200 வார்த்தைகள் கொடுத்து 70ஆக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழ்லையும் கேட்பார்கள். அதுக்கடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் இருக்க போது பேசேஜ் கொடுத்து 10 மார்க் தான். ஸோ அதனால ரொம்ப ஒன்றும் மார்க் இன்க்ரீஸ்லாம் பண்ணவே இல்லை, சேம் 10 மார்க் தான் கொடுத்துருக்கிறார்கள். அண்ட் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காம்ப்ரிஹென்ஷன்லையும் ஒவ்வொரு காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு 2 மார்க் இருக்கும். ஆனா இங்கே 10 கேள்வி, ஒரு கேள்விக்கு 1 மார்க் மதிப்பெண்கள் தான். டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷனுடைய பகுதிகளில் லாஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே சேம் சிலபஸ் தான். தமிழ் டு இங்கிலீஷ் ஜிஓ ஆர் சர்க்குலர் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கு 10 மார்க் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ 10 மார்க்ஸ் கொடுத்தார்கள். தென் சென்டென்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆர் நியூஸ் ஆர்டிகல், இதுக்கு 10 மார்க் கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை எவ்வளவா குறைச்சிட்டாங்கன்னா, டோட்டலா போன வாட்டி 20 மார்க்ஸ் இருந்தது டிரான்ஸ்லேஷன். ஆனா இந்த முறை டிரான்ஸ்லேஷனை 15 மார்க்கா குறைச்சிருக்காங்க. நல்லதா அப்படின்னா நல்லது. யாருக்கு நல்லது அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்றது கஷ்டமா இருக்கு, கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவர்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ரைட். ஸோ டிரான்ஸ்லேஷன் 15 மார்க்ல இருந்து, தட் இஸ் 20 மார்க்ல இருந்து 15ஆக குறைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேஷனுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஏற்கனவே நம்ம தமிழ்லையும் பார்த்தோம், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுடைய மதிப்பெண்களை 5 மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 5 மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட். இதுதான் வந்து உள்ளதிலேயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சு. இந்த நோட்டிபிகேஷன் டாபிக் பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்கு லாஸ்ட் டைம் 5 மார்க் தான். ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் சர்க்குலர், இதற்கும் 5 மார்க் தான். டோட்டலா இந்த ஏரியாவுக்கு 10 மார்க் தான். ஆனால் இந்த முறை 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க மார்க்கை பூஸ்டப் பண்ணணும், இந்த ஏரியாவில் பூஸ்டப் பண்ணணும். ஆனா நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இது உங்களுக்கு. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 20 out of 20 ஃபுல் மார்க் எடுக்கலாம். எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 10 out of 10 எடுக்க முடியுமோ, இந்த கிராமர்ல எப்படி கரெக்டாக இருந்தால் நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியுமோ, அதே மாதிரி இது 20 out of 20 யூ கேன் ஈஸிலி கெட். ரைட். அதுக்கடுத்து கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா? சிலபஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆனால் கிராமர் பார்ட்ல என்ன மாத்திருக்கிறார்கள் அப்படின்னா 15 மார்க்கா மாத்திட்டாங்க. ஸோ 15 மார்க் அப்படிங்கும்போது முன்னாடி எவ்வளவு மார்க்ஸ் இருந்தது? 20 மார்க்ஸ் இருந்தது. ஆனா இந்த முறை 15 மார்க். அதாவது 15 கேள்விகள் வரலாம், இல்லையா 20 கேள்விகள் கொடுத்து ஒரு கேள்விக்கு 0.75 மார்க்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. ஸோ ஆக நம்மளுடைய இங்கிலீஷ் பகுதிகளில் மேற்கொண்டிருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் இதுதான். என்னென்ன பண்ணியிருக்காங்க? ப்ரிசிஸ் ரைட்டிங்கை மார்க்கை கூட்டியிருக்கிறார்கள். ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை 5 மார்க்கை குறைச்சிருக்கிறாங்க. ப்ரிசிஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அதில் கூட்டி இதை குறைச்சிட்டாங்க. அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராமர் பகுதிகளில் 20 மார்க் இருந்ததை 15 மார்க் ஆக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்த 20 மார்க் எடுத்து 15ஆக குறைச்சிட்டாங்க. அப்போ அந்த 10 மார்க் எதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஏரியாஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுலையும் சர்க்குலர் ரைட் பண்ணுறதுலையும் 10 மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க. இதாங்க சேஞ்சஸ். ஸோ இது வந்து எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல வித் மார்க்கோட அப்டேட் ஆயிருக்கு. பட் அவங்க கொடுத்துருக்கிற டேட் என்ன அப்படின்னா 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் ப்ரெசன்ட் சிலபஸ் இதுதான். முன்னாடி இருந்த சிலபஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா மார்க்ஸ்லாம் கிடையாது. இப்போ எப்படி வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து வித் மார்க்ஸோட அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, மார்க்ஸோட இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால சிலபஸ்ல சேஞ்சஸ் இல்லை பெரும்பாலும்.
ஸோ 99.99% சிலபஸ்ல சேஞ்சஸ் இல்லை, இதே சிலபஸ் தான். ஸோ அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது சம்பந்தமா எப்படி படிக்கணும் அண்ட் இதுக்கான கிளாஸஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.